never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go. ஐ ஷேடோ. ஸோ ஐ மேக்கப் பண்ணீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம போட்ட ஐ மேக்கப் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா? காலையில் நான் போடும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை, உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறேன். இதை பண்ணணும்னு சொல்லும்போது ஐயோ போடுவோமா இல்லையான்னு தெரியலையே, கட் க்ரீஸ் எல்லாம் வேற போடுறாங்க, அப்படி இருந்துச்சா? பட் செம்மையாக போட்டிருந்தீங்க, எல்லாரும் சூப்பராக போட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு போட்டிருக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக போட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ இன்னும் உங்களோட ஃபைனல் டே ஒர்க் எல்லாம் வந்து இன்னும் வேற லெவலில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டே பை டே உங்களோட கரெக்ஷன்ஸ் எல்லாமே சரி பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஸோ இன்னைக்கு உங்களோட செகண்ட் டேவாக இருந்தாலும் உங்களோட ப்ராக்டிஸ் செஷனோட ஃபர்ஸ்ட் டே. நிறைய பேர் இன்னைக்கு தான் ப்ரஷ்ஷையே புதுசாக கையில் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? யாரெல்லாம் புதுசா? இன்னைக்கு தான் மெஜாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக ஒரு ஆயுதம் கையில் எடுத்திருக்கோம் இல்லையா? அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? சிலை செதுக்கிற மாதிரி நமக்கு வர கிளைண்ட்டை நம்ம சிலை மாதிரி என்ன பண்ணணும்? செதுக்கணும். செதுக்கி அழகாக காட்டணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு இவங்க எப்படி இருக்காங்க? மாடல் எப்படி இருக்காங்க? பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பிக்மெண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா? இப்போ ஏதாவது தெரியுதா? கிட்டத்தட்ட ஃபேஸ் மேக்கப் பண்ணும்போது எத்தனை மணி இருக்கும்? காலையில் 11க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண 11:15 ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 12 இருக்கும் இல்லையா? மணி இப்போ என்ன ஆகுது? 5 o'clock ஆகுது. ஸோ அவங்க லைட்டில் நின்று ஷூட் எல்லாம் முடிச்சு கூட ஒரு ஆக்சுவலி போட்டப்ப இருந்ததை விடவும் இப்போ இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோவாக மாறி இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இவங்க நாளைக்கு வரைக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் உட்காந்துட்டே இருந்தால் கூட இந்த மேக்கப் இப்படியே தான் இருக்கும். 20-25 hours ஆனால் கூட இந்த மேக்கப் நம்மளாம் ரிமூவ் பண்ணாமல் ரிமூவ் ஆகாது. ஓகேவா? யாராவது டச் பண்ணி பார்க்குறீங்களா? போங்க டச் பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் ஒன்றும் கையோடெல்லாம் ஒட்டிட்டுலாம் வரவே வராது. வரல தானே? கியூட்டா இருக்காங்களா? நீங்களும் கியூட்டா இருக்கீங்க. வேற யாரை தொட்டு பார்க்கறது? தொட்டு பாருங்க, போங்க. என்ன பாக்குறத விட கையில ஏதாவது வருதான்னு பாருங்க. வருதா? வரலையா? ஓகே, சூப்பரா. வேற யார் தொட்டு பாக்குறீங்க? போங்க. வருதா ஏதாவது? வராது. ஸோ மேக்கப் அதான் சொல்றேன், இன்னும் டைம். தொட்டு பாருங்க. ஏதாவது வந்திருக்கு? வரல.
ஸோ விளம்பரத்தில் தான் அப்படி தொட்டு ஊதுனா பவுடரா பறக்கும் அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி ஆடெல்லாம் வருதில்ல. பட் நம்ம பண்ணுற மேக்கப்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணாலும் கொஞ்சம் கூட அந்த மேக்கப் வந்து ஒன்றுமே ஆகாது, ரொம்ப நல்லா லாங் ஸ்டே இருக்கும். உங்கள் பிரைடுக்கெல்லாம் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக சொல்லிட்டு வரலாம், உங்கள் மேக்கப் வந்து அப்படியே இருக்குங்க, ரொம்ப வேர்க்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மற்றபடி தண்ணி ஊற்றினாலோ, கோக் ஊற்றினாலோ, காஃபி ஊற்றினாலோ, டீ ஊற்றினாலோ, அவங்க ஸ்விம்மிங் ஃபுல்லே முங்கி எந்திரிச்சாலோ என்ன பண்ணாலும் மேக்கப் ஒன்றுமே ஆகாது. ஓகேவா? மேக்கப்பில் வந்து ஸ்வெட் ப்ரூஃப் கிடையாது, ஸ்வெட் வந்து உள்ளேருந்து வெளியே வருது. ஸோ அப்படி ஓவர் ஸ்வெட் ஆச்சுன்னா, லைட்டாக ஸ்வெட் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருக்கு, வேர்வை வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அப்போ மேபி கொஞ்சம் வந்து மூவ் ஆகலாம். மற்றபடி இந்த மேக்கப் அவங்க காலையில நீங்க ஒரு பிரைடுக்கு ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு சாயங்காலம் ஒரு 3 மணி 4 மணிக்கு ரெடி பண்றீங்க, ஷூட் 1 மணி 2 மணி வரைக்கும் எடுப்பாங்க. நைட்டு ஈவினிங் ரிசப்ஷன் போட்டோ ஷூட் தான் பாத்தீங்கன்னா ஒரு 5 hours 6 hours போயிட்டே இருக்கும். நீங்க டச்சப்பே பண்ண வேண்டாம். கேட்பாங்க எனக்கு இருந்து டச்சப் பண்ணி கொடுப்பீங்களான்னு. நீங்க தைரியமா சொல்லலாம் என்னோட மேக்கப் டச்சப்பே பண்ண வேண்டாம், கை அப்படியே இருக்கும். அவங்க 2 மணி சம்டைம் எல்லாம் காலையில போய் 3 மணிக்கு நாங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க குளிக்கவே போவாங்க ஷூட் முடிச்சுட்டு. நாங்க தான் பேர் இதுவுமே பண்ணுவோம். அப்ப கூட அப்படியே இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து 2 விஷயம். ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட், அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிற டெக்னிக். ரெண்டுமே டெக்னிக் தெரியலனாலும் இது இருக்காது, ப்ராடக்ட் சரியில்லைனாலும் இது இருக்காது. ஸோ ரெண்டுமே ப்ராப்பரா நம்ம அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ நீங்க எல்லாமே இன்னைக்கு வந்து வியந்து பாக்குறீங்க இல்லையா? நீங்க இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது நீங்களும் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் வந்து செம்மையா பண்ணிருக்காங்களே அப்படின்னு நான் பார்ப்பேன் நீங்களோட ஒர்க் எல்லாம். ஓகேவா? அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பண்ணிடலாம் தானே? ஓகேடா, பாய். பாய் மேம்.